பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ, நீர் முதிர் வயது உள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு திட சாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டுமென்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்துக் கொள்ளுவான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உழுகிறவர்களாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமார்த்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுகிறவர்களாகவும் அப்பம் சுடுகிறவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களிலும் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பலனிலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆடுகளிலே 10 1 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து,
அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், சாமுவேலுக்கு இப்போ வயதாயிருச்சு. வயதான உடனே அவனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், யோவேல், அபியா. இப்போ இந்த 2 பேரும் பெயர் செபாவில் நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். இப்போ சாமுவேலுக்கு வயதான உடனே தன்னுடைய பிள்ளைகளை அந்த ஸ்தானத்தில் அவன் ஏற்படுத்துறதுக்கு அவன் சொல்லும்போது ஜனங்கள் அதை என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால், அந்த சாமுவேலின் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம், சாமுவேலை போல இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்களாம், பொருளாசையை சாய்ந்து பரிதானம் வாங்கி. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கான், அவங்க அந்த பிள்ளைங்களுக்குள்ள பொருளாசை, இதனால பரிதானம் வாங்குறாங்க. இது ஜனங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க சொல்றாங்க, உங்க பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, நியாயம் விசாரிக்க கூடாது, எங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கும் வயசாகி போச்சு, அதனால எங்களை விசாரிச்சு நடத்துறதுக்கு, எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நியாயாதிபதிகளில் கடைசி நியாயாதிபதி இந்த சாமுவேல். இந்த சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். இப்போ இந்த ராஜாவை ஏற்படுத்தணும்னு சொன்னது இந்த சாமுவேலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்போ இவன் ஆண்டர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றான், இந்த ஜனங்கள் ராஜாவை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டர் சொல்றாரு, இவங்க சொல்றதெல்லாம் கேளுப்பா, இவங்க ஒன்றை தள்ளலை, நான் அவங்கள ஆளாதபடிக்கு என்னதான் தள்ளிட்டாங்க, அதனால நீ என்ன பண்ணு, அவங்க சொல்றத கேளு, ஆனால் கேட்கறதுக்கு முன்னால நீ ஒரு அபிப்பிராயம் சொல்லு, ராஜா வந்தா எப்படிலாம் உங்களை அவன் ஆண்டு கொள்வான் என்பதை நீ சொல்லுன்னு சொல்லும்போது அவன் 10ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அவன் சொல்றான். இப்படி ராஜா வந்தா ராஜா என்ன பண்ணுவான், அவங்க பிள்ளைங்களை எடுத்து ரதத்தை ஓட்டுறதுக்கு வேண்டிய வேலைக்காரனா வச்சுக்குவான், இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுவான், விளைச்சலை, அதாவது விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும், இல்லாட்டா உங்களை அதாவது தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களையும் பனிமுட்டுகளையும் பண்ணுகிறவர்களாகும். அப்போது இந்த மாதிரி யுத்தத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட வேலையில் உங்களை வைப்பான். உங்கள் குமார்த்திகள் என்ன பண்ணுவாங்க, பரிமள தைலம் செய்வாங்க, அது மட்டும் இல்லை அப்பத்தை சுடுறாங்க. அப்போது ஒரு வேலைக்காரியை போல் உங்கள் பிள்ளைங்க போயிடும். அது மட்டும் இல்லை, உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத்தோப்புகளிலும் நல்லவையெல்லாம் அவன் எடுத்துக்குவான். இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான். ஆனால் எப்படி சொன்னாலும் ஜனங்களுக்கு அதை கேட்க மனசே இல்லை. அவங்க சொல்றாங்க 19ஆம் வசனத்துல, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்போ பாருங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், அவர் எங்களுக்கு முன்னால் அவர் யுத்தத்தில் போகணும், எங்களை அவர் தான் ஆளுகை செய்யணும், எங்களை நடத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே இப்போ ஆண்டர்கிட்ட போய் இந்த சாமுவேல் எல்லாத்தையும் சொல்றான், இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டர் சொல்றாரு, அவங்க சொல்றத கேளு, அவங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே சாமுவேல் பார்க்குறான் ஜனங்களை எல்லாம். அவன் என்ன பண்ணுறான், நீங்களாம் இடத்துக்கு உங்க இடத்துக்கு போங்க, அதுக்கப்புறமா அதாவது உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தலாம், நீங்கள் அவங்கவுங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் ஊழியத்தை செய்யும் பொழுது அடுத்து அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்ய தகுதி உள்ளவர்களாயிருந்தால் அவர்களிடத்தில் அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுப்பது தவறல்ல. ஆனால் தகுதியே இல்லாத பிள்ளைகளாயிருந்தா, ஒருவேளை ஜெபிக்காம ஊதாரியா சுத்திக்கிட்டு உலகப்புறமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கொண்டு போய் அந்த பொறுப்பை கொடுத்தா அவங்க அந்த ஊழியத்தை சரியா செய்ய முடியாது. அந்த ஜனங்களே சொல்றாங்க, உங்களை போல உங்க பிள்ளைங்க இல்லை. அப்ப சாமுவேலை போல பிள்ளைகளை அவன் வளர்க்க தவறி இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் அதற்கு முரண்பாடா இருந்திருக்கலாம். அவங்க எப்படி இருந்தாங்களாம், பரிதானம் வாங்குறவங்களா இருந்தாங்க. சாமுவேல் அப்படி இருந்தானா? இல்லை. ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தான்ல, அந்த கீழ்ப்படிதல் அவன் பிள்ளைங்க கிட்ட இல்லை. அதனால ஜனங்களே சொல்றாங்க, வேணாம், அவன் பிள்ளைங்க எங்களுக்கு
நியாயம் விசாரிக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு இப்போ ஒரு ராஜா வேணும்னு சொன்னது இந்த சாமுவேலுக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னடா நம்ம பிள்ளைங்களை இவங்க வேணான்றாங்களே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொல்றத கேளுப்பா, அவங்க சொன்னபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்றாரு. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சாமுவேல் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தி வந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி வழி நடத்தி வந்த அந்த சாமுவேலுக்கு வயதாகும் போது அவன் வேறொரு நியாயாதிபதியை ஆண்டவர் கொண்டு வராதபடிக்கு அவங்க கேட்டா போல ஒரு ராஜாவை அவன் ஏற்படுத்துகிறான். எப்படி ஏற்படுத்தினான்? ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் எப்படி நடத்தி அவன் அந்த ராஜாவை ஏற்படுத்தினான் என்று சொல்லி நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் அதை குறித்து நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் அவங்க நடத்திட்டீங்கன்னா அவங்க முதிர் வயதிலையும் அதை விடாதிருப்பார்கள். சின்ன வயசுலேயே இப்போ சின்ன பிள்ளை தானே, இப்போ மேனத்துக்கு வசனம்லாம் சொல்லி தரணும், அதுக்கு படிக்கிறதுக்கு வயசு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க நினைக்கிற வயசில் நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சா சொல்லி கொடுக்க முடியாது. சிறு பிள்ளையிலிருந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை சின்ன சின்ன வசனமாக சொல்லி சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுங்க. அப்படி கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டீனேஜில் வரும்போது அது வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் நிரம்பி இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்காக அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். வேண்டாத தப்பு காரியங்களில் உலகப்புறமான அன்புன்ற அந்த மாய வலையெல்லாம் போய் சிக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபுல்லாக வசனம் நிறைந்து இருக்கும். அந்த வசனம் அவங்கள என்ன பண்ணும்? பாதுகாக்கும். அதனால சிறு வயதுல இந்த பிள்ளைகளை ஜெபத்திலையும் வேத வாசிப்புலையும் நீங்க நடத்துனீங்கன்னா அந்த பிள்ளைங்க அந்த வாலிப நாட்கள்ல அந்த பிள்ளைகள் எந்த பாவத்திலையும் விழாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர் அதீரபா லபௌரி அத்யாபோலா ருபிகரபா தீனா மாகரபா ரகம் தராலா ருபிகரபா தூலா பௌரியாம் தராலா ருபிகரபா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே அப்பா இந்த மனுக்குலம் ஆண்டவரே பாவத்துல விழுந்ததுனால அப்பா எப்படியாவது ஆண்டவரே ஏசப்பா இந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையா ஆண்டவரே ரட்சகராய் அனுப்புனீங்கப்பா. அதே போல ஆண்டவரே நியாயாதிபதிகளை அனுப்பி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க அப்பா விரும்புனீங்க. ஆனாலும் ஏசப்பா அப்பா அந்த ஜனங்கள் எத்தனையோ முறை ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய வழியை விட்டு அவங்க பின்மாறி போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன்ப்பா. அப்பா கடைசியா ஆண்டவரே அப்பா சாமுவேலை ஆண்டவரே நியாயாதிபதியாய் வைத்த பிறகு ஆண்டவரே அடுத்து ஒரு நியாயாதிபதி எழும்பாதபடிக்கு ஆண்டவரே ராஜா வேணும்னு சொல்லி ஜனங்கள் கேட்குறாங்க. ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அப்பா ஜனங்கள் ராஜாவை கேட்கும் பொழுது அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா அவங்க ஒன்னைய தள்ளல, என்னதான் தள்ளுறாங்கன்னு சொல்லி ஆண்டவரே சாமுவேலை ஆண்டவரே ஆறுதல் படுத்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அவனை தைரியப்படுத்தி ஆண்டவரே அவங்க சொல்றத கேள் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே கிருபையா இறங்குங்க ஏசப்பா, கிருபையா இறங்குங்க ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவன் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். சாமுவேல் சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் அப்பா உமக்கு பிரியமாய் நடந்தானேப்பா, உமக்கு கீழ்ப்படிந்து நடந்தானே ஆண்டவரே. ஆனால் அவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அவனை மாதிரி இல்லாதபடிக்கு அப்பா ஆண்டவரே அப்பா அவங்க தகப்பனை ஆண்டவரே உலகத்துக்கு பின்னால இருந்ததுனால ஜனங்கள் அவங்கள ஆண்டவரே தள்ளினார்களே. ஏசப்பா உமக்கு துதிக்கிறதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா யாரா இருந்தாலும் விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருந்தாலும் ஏசப்பா நீங்க அவர்களை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற
பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, தாய் தகப்பனை போல பிள்ளைகள் அதை காட்டிலும் ஆண்டவரை 1000 மடங்கு அப்பா உமக்கென்று அவர்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரை. அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் வளர கிருபை கொடும். தாய்மார்கள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை உமக்குள்ள வளர்க்க கிருபை கொடும். ஆவியான கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரத்துல உம்முடைய பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.